ஹாய் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்ல இங்கிலீஷ்க்கான ஒரு லைவ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் இதில் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருந்தது. அண்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கன்செஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் ரெக்கார்டட் கோர்சஸ்க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாமே அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்ல இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் ஒன்லி லைவ் பேட்ச். ஸோ இதில் வந்து நம்ம இங்கிலீஷ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். முதல்ல எதுக்காக இந்த லைவ் பேட்ச் கொண்டு வரோம்? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் எதுக்காக நம்ம லைவ் செஷன் கொண்டு வரோம்? ஏன்னா எப்பவுமே ரெக்கார்டட் செஷன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் நம்ம கன்வீனியன்ஸ்க்கு வந்தது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ லைவ் பேட்ச் யாருக்கு செட் ஆகும்னா, எனக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல் வேணும். ஸோ நான் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல இன்னைக்கு இந்த டாபிக் தான் முடிக்கணும், இன்னைக்கு இந்த டாபிக் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல லைவ் பேட்ச் சூஸ் பண்ணலாம். அடுத்து லைவ் பேட்ச்ன்றது மோஸ்ட்லி ட்ரைனிங்காக இருக்கும். அதில் டீச்சிங் இருந்தாலும் அதில் ட்ரைனிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெக்கார்டட் கோர்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் நான் டீச் பண்ணியிருப்பேன். அப்போ ட்ரைனிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் யோசிக்கக்கூடியது தப்பாக யோசிக்கிறீங்க, கிராமர் இப்படி பார்க்காம வேற மாதிரி பார்க்குறீங்கன்னா, அதை என்னால் கரெக்ட் பண்ணி நீங்கள் இதுக்கப்புறம் இப்படி தான் அதை பார்க்கணும், இது இப்படி தான் நீங்கள் அணுகணும் அப்படின்னு என்னால் மாற்ற முடியும். ஸோ தட் இஸ் ட்ரைனிங். பட் டிஸ்கஷன்ஸ் இப்போ நீங்கள் ரெக்கார்டட் கோர்சஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் இப்படி தான் அப்படின்னு நான் டீச் பண்ணிடுவேன். பட் அதுக்கப்புறம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மைண்ட் செட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு சப்ஜெக்ட்ன்றது இட் இஸ் அ மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் கரெக்டாக கிரியேட் ஆனால் மட்டும்தான் அந்த சப்ஜெக்டை ஃபர்தராக நம்மளால் படிக்க முடியும். ஸோ அந்த மைண்ட் செட் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஸோ ரெக்கார்டட் பேட்சை கம்பேர் பண்ணும்போது லைவ் பேட்ச்க்கு அந்த ட்ரைனிங்கிறது ஒரு பெரிய எட்ஜாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷன் இப்போ லட்சே நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, நான் ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கும்போது டப்புன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் இது இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்றது. அப்போ நம்ம அந்த டிஸ்கஷனில் எது சரி எது தப்புன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ன்றது ஒன்று இருக்கும். பொதுவான டவுட்ஸ்ன்றதை தாண்டி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்கஷன் அமையக்கூடியது. ஸோ அதனால அந்த டிஸ்கஷன்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நமக்கு லைவ் பேட்சில் இருக்கும். அண்ட் எப்போவுமே ரெக்கார்டட் செஷன்ஸை விட இதில் ப்ராக்ரஸ் உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துலையும் நீங்கள் ஒரு டாபிக் முடிக்கிறீங்கன்னா அன்றைக்கி அந்த டாப்பிக்கோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகிடும். இப்போ நீங்கள் ரெக்கார்டட்லையும் பார்க்கும்போது எப்படி தான் கான்செப்ட்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக நமக்கு டவுட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டவுட்ஸ் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இல்லை நீங்கள் ஃபேக்கல்ட்டியை நீங்கள் அப்ரோச் பண்ணி அது கண்டுபிடிக்கணும். பட் லைவ் அப்படி கிடையாது. அன்றைக்கி நம்ம என்ன முடிக்கிறோமோ அதை டவுட்ஸ் இல்லாமல் நம்ம செஷனை முடிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் லைவ் பேட்ச். அண்ட் எப்போ நாங்கள் லைவ் பேட்ச் போட்டாலுமே அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் பேட்ச் வாங்கின அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் லைவ் பேட்ச்சில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே வருதுன்னா, இந்த டிஸ்கஷன், ஃபேக்கல்ட்டி கூட இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன், எனக்கு வர ஒரு டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணிக்க முடியுது. இந்த ரீசன்ஸ்க்காக தான் லைவ் பேட்ச்ன்றது நாங்கள் கொண்டு வரோம். அண்ட் நாங்கள் பார்த்த வரைக்கும் ரெக்கார்டட் பேட்ச் படிக்கிறவங்கள விட லைவ் பேட்ச் படிக்கிறவங்க இந்த கான்செப்ட்ஸை ரொம்ப சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரோக்ரஸ் கொஞ்சம் நாளாகவே இருக்குது. ஓகே. இப்போ இந்த இங்கிலீஷ் பண்ணி லைவ் பேட்ச் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்ன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து A to Z நம்ம எல்லா கிராமர் டாபிக்ஸுமே கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ கிராமர் டாபிக்ஸ் சொல்லும்போது நான் கிராமரில் 0, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எந்த வேர்டுமே அதில் இருக்கிறது தெரியாது, நவுனா என்ன ப்ரொனவுனா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஸ்க்ராட்ச்ல இருந்தால் இதை எடுத்துகிட்டு போவோம். பட் எதுவுமே தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டை அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம கொண்டு போவோம். ஸோ ஒரு டாபிக் நீங்கள் முடிக்கும் போது அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி நாங்கள் கான்செப்ட்ஸ் முடிக்கும் போது இப்போ தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நவுனுக்கு வந்து ஒரு 3 செஷன் வச்சிருக்கோம், ப்ரொனவுன்ஸ்க்கு ஒரு 4 செஷன் வச்சிருக்கோம், அப்படி நாங்கள் போக மாட்டோம். ஒரு டாபிக் முடிக்கிறோம்னா அந்த டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே சார் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம அடுத்த டாபிக் போகலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த டாபிக் மூவ் பண்ணுவோம். ஸோ A to Z எல்லா கிராமர் டாபிக்ஸ்க்கும் உங்களுக்கு லைவ் செஷன் வந்துடும். அந்த லைவ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரெக்கார்டிங்காகவும் அது உங்கள் கையில் நிற்கும். ஸோ இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும்னா திருப்பி போய் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே. அடுத்து உங்களுக்கு டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் செஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு டாபிக் முடிச்ச உடனே இந்த டாப்பிக்கில் கான்செப்ட்ஸும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது எப்படி நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக இருக்காது. நாங்கள் எப்பவுமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஓரியன்டாக அது பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் செட் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டான கொஷின்ஸும் கொடுப்போம். ஸோ முதல்ல நல்ல கான்செப்ட்ஸை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம 2025ல பார்த்தோம்ல, கொஞ்சம் மாற்றி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் வந்து ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் ரெக்கார்டிங்கிறது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்பவுமே ரூல்ஸ் பேஸ் பண்ணி இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணணும்,
என்னென்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் நான் வந்து ரொம்ப தரவா இருக்கணுன்றது இந்த 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமரோட ரெக்கார்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வொக்காபுலரி. ஸோ நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ல வொக்காப் புக் அப்படின்றது நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வொக்காப் புக்கோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அந்த என்டையர் புக்க நாங்க வீடியோ ரெக்கார்டிங்ஸா வச்சிருப்போம். என்டையர் புக்குக்கு டெஸ்ட் சீரிஸும் நாங்க வச்சிருப்போம். இது 2மே உங்களுக்கு வந்துரும். ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு வொக்காப் படிக்கிறீங்க. இந்த படிச்சு முடிச்சுட்டு இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணணும். எங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா, அது டெஸ்ட் சீரிஸ் வச்சிருப்போம். அன்லிமிட்டடா அந்த டெஸ்ட்ட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அத திருப்பி திருப்பி டெஸ்ட் எடுத்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க எந்த வேர்ட்ஸ்லாம் தப்பு பண்றீங்களோ, நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ வொக்காபுலரிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், பேரா ஜம்பிள்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கான்செப்ட்ஸும் சரி, கொஸ்டின் சால்விங்கும் சரி, லைவ்ல நம்ம பண்ணுவோம். இப்ப நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடிய எல்லா செஷனுக்கும் பிடிஎஃப்ஸ் வந்து செஷனுக்கு முன்னாடியே குடுத்துருவோம். இன்னைக்கு நீங்க நவுன் அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னா, நவுனோட பிடிஎஃப் முன்னாடியே இருக்கும். ஏன் அந்த பிடிஎஃப் முன்னாடியே இருக்கும்னா, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த செஷன்ல உட்காந்துக்கலாம். அந்த செஷன்ல நீங்க உட்காரும்போது, நான் யூஸ் பண்ணக்கூடிய பிபிடி ஆல்ரெடி உங்க கையில இருக்கும். அப்ப நீங்க இப்ப இப்ப இந்த பிபிடி பார்க்குறீங்களா? இது உங்க கையில இருந்தா எப்படி? நீங்க சின்ன சின்ன நோட்ஸ் மாரி மட்டும் எடுத்துக்கிற மாரி தான். ஸோ நான் டைப் பண்ணது எல்லாமே அங்க பிபிடில உங்க பிரிண்ட் அவுட்ல இருக்கும். இப்ப நான் இந்த மாரி சின்ன சின்னதா எழுதுறேன்ல, அது மட்டும் நீங்க நோட்ஸ் மாரி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு போதும். ஸோ அப்போ உங்களுக்கு டிராஸ்டிக்கா டைம்ன்றதும் சேவ் ஆயிடும். ஓகே. அப்ப இன் ஃபியூச்சர் நான் சரியா நோட்ஸ் எடுக்கலையே அப்படின்ற ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா ஆல்ரெடி உங்க கையில உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்ப நம்ம கம்பைல் பண்ணி எல்லா டாபிக்ஸும் முடிச்சாலே நம்மகிட்ட பக்காவான ஒரு இங்கிலீஷ் புக்ன்றது ரெடி ஆயிடும். அண்ட் இத தாண்டி உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேற எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன வேற எதா பண்ணலாம். எதுவுமே தேவை கிடையாது. நாங்க சொல்றத பண்ணாலே இங்கிலீஷ்ல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஒய்க்யூ ரெக்கார்டிங்ஸ் வந்துரும். ஸோ பிஒய்க்யூ ரெக்கார்டிங்ஸ் இப்ப 24, 25 நடந்த எக்ஸாம்ஸோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வந்துரும். அத நீங்க வந்து ஃபர்தரா டெஸ்ட் எடுத்துட்டு அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேர்ட் பார் மேடிசி புக்கோட செஷன்ஸ் நாங்க கொண்டு வந்துட்டுருக்கோம். அது ஃபர்தரா உங்களுக்கு ஆட் ஆகும். இங்கிலீஷ்ல இதுக்கப்புறம் நாங்க என்னலாம் பண்றோமோ, எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆயிட்டு இருக்கும். அண்ட் இப்ப அடுத்த கேள்வி ரெக்கார்டட் செஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. அது வந்து ரெக்கார்டட், இது வந்து லைவ். அந்த இடத்துல டிஸ்கஷன் இருக்காது. இங்க நமக்கு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாரி ஒரு டாபிக் நம்ம மூவ் பண்ணும்போது, உங்களுக்கு எல்லா கிளாரிட்டியும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் ரெக்கார்டர்ல வந்தவுடனே டப்புன்னு ஒரு கேள்வி நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரெக்கார்டிங் விட்டுட்டு தப்புன்னு போயிட்டு Google அத பண்ணி, அத நீங்க சர்ச் பண்ணிட்டு, இல்ல ஃபேக்கல்டி வந்து கேட்டுட்டு போயிட்டு, இந்த ஒரு அ டிஸ்கனெக்ஷன் நடக்குதுல்ல, அது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு லைவ் பேட்ச்ல இருக்காது. ஓகே. இப்ப இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த பேட்ச் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 மார்ச் நமக்கு ஆரம்பிக்குது. வர மண்டே நமக்கு ஆரம்பிக்குது. இப்ப வந்து நியூ ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா, உங்களுக்கான ஃபீஸ் என்னன்னு சொல்லிர்றேன். எக்ஸிஸ்டிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஃபீஸ அடுத்து சொல்றேன். ஸோ இந்த பேட்ச் வந்து 16 ஆரம்பிக்குது. இது வந்து 3 இயர்ஸ் வேலிடிட்டி. ஸோ 2 1/2 மந்த்ஸ்ல நான் சொன்ன மாரி கோர்ஸ் முடிஞ்சாலும், இத வந்து நீங்க 3 வருஷத்துக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா, 1599 வரும். ஸோ இது வந்து ஒன்லி இங்கிலீஷ்க்கான லைவ் கிளாஸஸ் மட்டும் தான். பட் இந்த இங்கிலீஷ் லைவ் கிளாஸ் கூட நான் வந்து மத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அ மேத்ஸு, ரீசனிங், ஜிஎஸ் இந்த சப்ஜெக்ட்ஸோட ரெக்கார்டிங் செஷன்ஸும், பிளஸ் இதோட லைவ் செஷன்ஸும். ஏன்னா நான் கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கலாம்னு இருக்கேன். பட் இங்கிலீஷ் லைவும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான லைவ் வந்துரும். மேத்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் ஓட ரெக்கார்டிங் வந்துரும். இல்ல கம்ப்ளீட்டா இல்ல. எனக்கு வந்து காம்போல தான் வேணும். வெறும் மேத்ஸ் பிளஸ் இங்கிலீஷ். இல்ல ஜிஎஸ் பிளஸ் இங்கிலீஷ். அந்த மாரி காம்போ கிடைச்சா நல்லா இருக்கும்னா, ஸோ காம்போவும் நாங்க குடுத்துருக்கோம். இதுல இங்கிலீஷ் லைவும் பிளஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டோட ரெக்கார்டிங். ஸோ கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கணும்னா, அதோட பிரைசிங் வந்து 2390 அண்ட் இது காம்போல வாங்குனீங்கன்னா 1990 பே பண்ற மாரி இருக்கும். அண்ட் இப்போ வொக்காப் புக்கோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும். அண்ட் வொக்காப் புக்ன்றது செப்பரேட் சார்ஜஸ்ல தான் உங்களுக்கு வரும். ஸோ அதோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, மண்டே டூ ஃப்ரைடே மார்னிங் 9:30லேருந்து ஈவினிங் 12:30 சாரி ஆஃப்டர்நூன் 12:30 பிஎம் வரைக்கும் உங்களுக்கு இது போகும். ஸோ 3 ஹார்ஸ் உங்களுக்கு செஷன். இந்த 3 ஹார்ஸ் முன்னாடியே உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ன்றது அப்லோட் ஆயிடும். அத நீங்க எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப எக்ஸிஸ்டிங் ஸ்டூடண்ட்ஸ் நான் ஆல்ரெடி இங்கிலீஷ்க்கு வந்திருக்கேனே. இப்போ இங்கிலீஷோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 699. சப்போஸ் நீங்க 699 பே பண்ணி இங்கிலீஷ்க்கான கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்ப இந்த கம்ப்ளீட் இங்கிலீஷோட லைவ் பர்ச்சேஸ் பண்ணும்போது, லைவ் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, இந்த 699 உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி இருக்கும். ஸோ 1599ல அந்த 699 ரெடியூஸ் ஆகி பாக்கி அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இதுக்கு எந்த கோடு தேவையில்ல. நீங்க போயிட்டு பை நவ் குடுக்கும்போதே உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகி தான் இருக்கும். யாரெல்லாம் கம்ப்ளீட் இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே. சப்போஸ் நீங்க காம்போ இங்கிலீஷ்ல வாங்கியிருக்கீங்க. ஒரு காம்போ வாங்கியிருக்கீங்க. அது இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு 499 ரெடியூஸ் ஆகியிருக்கும். அது மாரி கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்குனவங்க போனீங்கன்னா, 433 உங்களுக்கு ரெடியூஸ் ஆகியிருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இதில நீங்க ஜாயின் பண்ணணும். இப்ப என்ன ப்ரொசீஜர்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளோட அகாடமி ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. TAC அகாடமி.
ஸோ இந்த டிஏசி அகாடமி ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, உள்ள உங்களோட ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணி போயிட்டீங்கன்னா, இந்த மாரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில வந்து ஸ்டோர் அப்படின்றது இருக்கும். ஸோ ஸ்டோர்ல தான் நம்மளோட எல்லா கோர்ஸஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப நீங்க லைவ் கோர்ஸஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா, இங்க ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் கிளிக் பண்ண உடனே, இங்க என்னென்ன கோர்ஸஸ் இருக்குன்றது வரும். ஆக்சுவலி இத மார்ச் 9ன்றது காட்டும். ஆனா மார்ச் 16 தான் ஆரம்பிக்குது. ஸோ இத நாங்க மாத்திட்டோம். ஆப்ல பார்த்தீங்கன்னா, இப்ப அப்டேட்டடா இருக்கும். ஸோ நீங்க என்ன கோர்ஸ் வாங்கணும்னு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அந்த கோர்ஸ கிளிக் பண்ணிட்டு பை நவ் குடுத்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணிற முடியும். அண்ட் நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா, www.tsacademy.in இந்த வெப்சைட்குள்ள போன உடனே நம்ம பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். அது கீழ ஸ்க்ரால் பண்ண உடனே நம்மளோட கோர்ஸஸ் இங்க காட்டும். இத கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்க. லாகின் பண்ணிட்டு கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா, உங்க கிட்ட இருக்க எல்லா கோர்ஸஸும் காட்டும். அதுல ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய லைவ் கிளாஸஸோட கோர்ஸஸ காட்டும். இல்ல நீங்க எத பர்ச்சேஸ் பண்ணணும்னு கிளிக் பண்ணி நீங்க பை நவ் குடுக்கலாம். சப்போஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரெட்யூஸ் ஆயி காட்டும். நீங்க கிளிக் பண்ணி பை நவ் குடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் ரெட்யூஸ் ஆயி உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ என்னென்ன டிஃபரன்ஸஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் இது போக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்க டெலகிராம் சேனலோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். தேங்க் யூ.